உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருஷ கடைசியில் எனக்கு கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே நீரன் பிரியமே என் அன்பன் நீதான், என் நேசன் நீதான், என் அன்பன் நீதான், என் நேசன் நீதான், உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன். ஆவியானவரே
ஆவியானவரை வரவேற்போம், ஆவியானவரை வரவேற்போம். என் நாமத்தினாலே எங்க 2 அல்லது 3 பேர் கூடுகிறோம் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து போதே நம்மத்திலே இறங்கி வருவாராக, நம்மத்திலே அசைவாடுவாராக. இந்த வருஷம் முழுவதும் நம்மோடு இருந்த தேவன் இந்த வேளையிலும் இந்த புதிய வருஷத்துக்குள் நாம் கடந்து போவதற்கு முன்பாக அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம், அவருடைய பிரசனத்தில் இருக்கும்படி வந்திருக்கிறோம், அவருடைய பாதத்தில் இருக்கும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே வாரோம், இயேசுவே வாரோம், இயேசுவே வாரோம். உம்முடைய சமூகம் வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் வரட்டும், உம்முடைய மகிமை வரட்டும், உம்முடைய அபிஷேகம் வரட்டும். அநேகருடைய கிருபையினால் ஆண்டவரே சோத்தர கிருபை பெருக சொன்னீரே, கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், தெய்வ மகிமை இறங்கட்டும். இப்போதே ஆண்டவர் ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்க மேல தெளிக்கிறோம். ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவர் இடம் முழுதும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய பிரசனை இறங்கட்டும். அப்பா தெய்வ பிரசனை இறங்கட்டும், தெய்வ மகிமை இறங்கட்டும், அசதிகள் ஓடட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய சமூகத்தை உற்சாகத்தோடு வாஞ்சையோடு காத்திருக்கும்படி, தரித்திருக்கும்படி, பலப்படும்படி, கிருபை பெற்றுக் கொள்ளும்படி, அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும்படி இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. ஓ அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த முழு இரவு வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நம்ம எல்லோரும் ஏகமானதாக கர்த்தர் நோக்கி வேண்டிக் கொள்ள போகிறோம். இந்த நிமிஷம் முதல் பலிபீடமானது கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுக்கு கீழாக ஒப்பு கொடுப்போம். இங்கே நின்று ஊழியர் செய்கிற யாராக இருந்தாலும் கர்த்தரை ஆளுகை செய்து நடத்துவாராக. இங்கே உள்ளே வருகிறவர்கள் கர்த்தராலே கொண்டு வரப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவராலே முன்குறிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய வீட்டிலே நட்டப்பட்டவர்களாக செழிப்படையும்படியாக கர்த்தர் கொண்டு வரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த இரவு நேரத்திலே இந்த வருஷத்துடைய கடைசி நாளாகிய 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த தெய்வக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ பிரசனத்தில் எங்களை கூட்டி சேர்த்து, தேவனுடைய ஆலயத்தில் எங்களை கூட்டி சேர்த்து, தேவனுடைய ஜெப வீட்டில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை உடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தொடக்கம் முதல் முடிவு வரை பாடல்கள் வழியாக எங்களோட பேசும். ஆராதிக்கும் போது எங்களுடைய ஆராதனைகளை கர்த்தர் பிரியப்படும். எங்களுடைய துதி ஸ்தோத்திரத்தை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. தேவ பிரசனம் அளவில்லாமல் இருப்பதாக. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைப்படியே பாடல் மூலியமாக பிரஸ்தாபப்படுத்தும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த வருஷம் முழுவதும் செய்த நன்மைகளை குறித்து நாங்கள் ஆண்டவரை சாட்சியாக அறிவிக்கும் பொழுது கர்த்தரே மையப்படுவீராக, கர்த்தர் மையப்படுவீராக, கர்த்தர் மையப்படுவீராக. அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே தொடர்ந்து நடக்கிற ஆண்டவரே கர்த்தாவே எல்லா ப்ரோக்ராமே கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவரே செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகள் மூலியமா எங்களோட பேசும். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மோடு நாங்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக இந்த புதிய வருஷத்தில் இயேசுவோடே கூட பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை மகிமையினாலே நிரப்பி, தேவனுடைய ஆலயத்தை தேவன் தம்முடைய மகிமையினால நிரப்பலாம் வார்த்தைப்படியே நிரப்பி அனுப்புகிறாங்க. எடுக்க போகிற திருவிருந்தையும் ஆண்டவரே அப்பத்தை ரசத்தையும் நீர் ஆயத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரை எடுக்கும்படி கிருபை செய்வீராக. ஆராதனை முழுவதும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த வருகிறவர்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்பாக கொண்டு வாங்க. இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, உலக எங்கும் பசுத்தவான்கள் கூடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற கர்த்தருடைய ஆலயம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தினாலே ரத்தத்தினாலே கர்த்தர் வேல் எடுத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே எல்லா ஆராதனை விரோதமாக எழுப்புகிற
எல்லா மனித வல்லமை, வன்கண், போராமை, எரிச்சல், பிசாசு கிரைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டெரிக்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொன்னீர்கள். இது என்னால் உண்டான நீதி, இது என்னுடைய ஊழியக்காரன சுதந்திரம் என்று சொன்னீர்கள். வார்த்தைபடியே செய்யுங்கப்பா, காத்து கொள்ளுங்க, ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வாட்சிங் சர்வீஸ்க்கு வந்தவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். நல்லா இறுக்கமாக நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். வழக்கம் போல் உட்கார இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் யாராவது புதுசாக இருப்பாங்கன்னா ஸோ பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பொருட்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய மற்ற காலணிகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஸோ ஏதாவது தேவைன்னா உங்களுடைய தம்பி அங்கே இருக்கிறோம் கிட்ட சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு உங்களுடைய வாலண்டியர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, அவங்க கான்டாக்ட் பண்ணிப்பான். அதனால் 6 நேரத்தில் பிள்ளைகளை மெயினாக பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவை சமூகத்தில் கூடுமானால் பிள்ளைகளை தூங்க வச்சுருங்க, சின்ன சின்ன பிள்ளைகளை. ஸோ நேட்டில் போட்டுருங்க. நீங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நாளை காணாது இருக்கிறாங்க, கர்த்தரோட நம்ம கிருபையாக காணபடி செய்தார். ஹல்லேலூயா. ஆகினால கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஏசி ரொம்ப குளிராக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம ஏசி கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கர்த்தர் அப்படியாக நடத்துவாராக. நம்ம ஒரேடி ஆஃப் பண்ண வேண்டாம். நம்மளுடைய டெம்பரேச்சர் 26, 24 வைப்போம். ஜனம் வந்த பிறகு திருப்பி 26 வைப்போம், 28 வைப்போம், 30 வைப்போம். கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. ஸோ நம்ம ஓகே, எதாவது தான் நீங்கள் தம்பிக்கிட்ட பார்த்து சொன்னீங்கன்னா நீங்கள் தமிழ் செய்யணும். கற்று நம்ம பாடலை பாடி கத்தை மையப்படுத்துவோமா? அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்க. மே அல்லேலூயா. அதற்கு சோத்திரம். முதலாவதாக நன்றியால் பொங்குவதே எமதுள்ளம், நாதன் செய் பல நன்மைகள், நாடோறும் நலமுடன் காத்த, நாள்தோறும் நலமுடன் காத்த. அதான் நாடோறும் நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அதே ஸ்தோத்திரிக்காதீங்க. நம்ம பாடுவோமா? நன்றியால் பொங்குவதே எமதுள்ளம், நாதன் செய் பல நன்மைகள், நாள்தோறும் நலமுடன் காத்தனரே, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய் பல நன்மைகள், நாள்தோறும்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரே நம்மை கடந்த வருடம் முழுவதும் நம்மோடு இருந்தார். நம்ம தனியாவே இல்லை. கர்த்தர் நம்ம தனியாவே இல்லை. ஆங்கில பாடல், நோ நெவர் அலோன், நோ நெவர் அலோன். He promised never to leave me, never to leave me alone. என்னை அவர் தனியே விடவில்லை. ஹல்லேலூயா. பாடுவோம், ஆங்கிலத்தில் பாடுவோம். Blessed golden praise, like a star of glory, lighting up my way. Through the clouds of midnight, this bright promise shows. Are you never
சந்தோஷப்படுவீங்க. தனியே விட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். வருஷம் ஃபுல்லா ஆண்டவர் போற பாதை அன்சீன் தெரியல. இந்த வருஷம்லாம் நம்ம சில போனோம் பாருங்க, இப்படிலாம் போகுமான்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி பாதியில போகணும். அது அப்புறம் பார்த்தா அது ஆபத்தான பாதியா இருந்தது. ஆனால் கர்த்தர் கைவிடாம அப்படியே கர்த்தர் காத்தராமே. அது ஒரு பலவீனமான பாதையா இருந்தது, அது ஒரு வியாதியின் பாதையா இருந்தது, கஷ்டத்தின் பாதை, நெருக்கத்தின் பாதை, கண்ணீரின் பாதை. ஆனா கர்த்தர் சார் பயப்படாத, நான் கூடிய இருக்கிறேன், கூடிய இருக்கிறேன், கூடிய இருக்கிறேன், கூடிய இருக்கிறேன். கர்த்தர் இந்த 30% கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரை நான் வாழ்த்துவேன், அவரை துதிப்பேன், சோதரிப்பேன். அவருடைய கிருபை இடத்துல தங்க நன்மை நிறைந்த ஆண்டு எது விசுவாசிக்கிறீங்க? சிலரை பார்த்து கேட்டீங்கன்னா, ஏங்க 2024 எப்படி இருந்தேன், அதை ஏன் கேட்குறீங்க? நன்மை அப்படின்னு நினைச்சோம், அது நன்மை ஆண்ட மாதிரியே தெரியல. ஆனால் இப்போ விசுவாசமா அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் வருஷத்தை நன்மைனால முடிச்சு விட்டுருக்கிறார். அதனால எனக்கு இது நன்மை ஆண்டுகள் சொல்லுங்க. ஒரு சிலர் வாலிபர்லாம் பார்க்குறாங்க, வாலிபர் சகோதரிலாம் பார்க்குறாங்க, நன்மைன்னு டக்குன்னு வேற தோணுது. என்ன தோணுது சொல்ல மாட்டீங்களே? மனைவியை கண்டடையவன் நன்மையானதை கண்டடைகிறான் அப்படின்றாங்க. யாரோ திரும்பி பார்த்து யாருங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாடுவோம், எல்லாரும் பாடணும். வாயை தான் பார்க்குறேன், ஒருத்தர் இந்த லைட்டை கண்ணை அடிக்குது, அப்படி நான் பரவாயில்லன்னு சொல்லி பார்க்குறேன். வாயை தந்து பாடுறீங்களா? அப்படியே கண்ணை ஊற்றி ஊற்றி பார்க்குறேன். எனக்காக யாரும் ஜோம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். எனக்காக யாரும் பக்கத்தில் யாரும் கண்ணு பண்ணி ஜோம் பண்ணாலும் உடனே நீ வேண்டாம். மாஸ்டர் 3 நாள் ஃபாஸ்டிங், தொண்டையை பாருங்க, ஜபம், ஒரே ஜபம் தான். இதுக்கு மேலே ஜபம் எல்லாம் கொடுத்தாச்சு. ஜபத்தில் 4 கிலோ கம்மியாயிட்டேன், அந்தளவு ஜபம் பண்ணியாச்சு. அதனால் பாஸ்டர் ஜோம் பண்ண தம்பி அண்ணா அப்படின்னு பக்கத்தை தட்டி என்ன பண்ணுங்க, பாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டார், அவரோடு சேர்ந்து பாட்டு பாடுவோம்னு சொன்னாங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். தாய் பாடுவோமா? கர்த்தரை வாழ்த்துவேன், அவர் கிருபையில் எடுத்தாங்க. பாடுவோம். நன்மை நிறைந்த ஆண்டிடவே நம்பியும் போங்க பாடிடவே. நன்மை நிறைந்த ஆண்டிடவே நம்பியும் போங்க பாடிடவே.
ஹalleluya. கைகளை உயர்த்தி அவரை வாழ்த்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீங்க? ஹalleluya. ஆண்டவரை மாத்திரம் நேசிக்க வேண்டும், அவரிலே அன்பு கூற வேண்டும். அவரிடத்திலே நாம் அன்பு கூறும் பொழுது ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணுகிறதை நம்முடைய கண்கள் கண்டதும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்டதும் இல்லை, நம்முடைய இருதயத்திலே தோன்றதும் இல்லை. எல்லாருக்கும் புதிய கடந்து பாருங்க. புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது எல்லாரும் ஜெபம் இருந்து தங்களை ஆராய்ந்து ஒரு புதிய என்ன சொல்றீங்க, அது என்ன சொல்லுவாங்க, புதிய இலக்கு, ரெசல்யூஷன் தானே, புதிய அதான் நமக்கு இங்கிலீஷ் வராதா தமிழ் வராது, அது வரமாட்டேது. என்ன லூஷன் அது? தீர்மானங்கள், புதிய தீர்மானங்கள். எப்பறம் இவரெல்லாம் அப்படியே காலம் தான் பார்க்குறீங்களா? கிருபை பாருங்க. புதிய ஒரு தீர்மானத்துக்குள்ள போவாங்க. என்ன தீர்மானம்? சிலர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் எப்படியாவது இந்த ஆலயத்தை ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாத போகணும் அப்படின்னு ஒரு சில தீர்மானம். எத்தனை பேர் இந்த வருஷத்தில் ஆலயத்தை வாரம் மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய கிருபையினால நான் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணலப்பா. ஹல்லேலூயா. பலிபீடத்தை வேணா 2-3 வாட்டி மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வெளியே அந்த ஸ்பீக்கர் வந்துட்டாங்க, வேறு வழி இல்லை, கேட்டாங்க, கொடுத்துட்டேன் ஒரு 3 முறை. மற்றபடி ஆலயத்தை நான் மிஸ் பண்ணவே இல்லை. இப்போ வருகிற வாரத்தில் அப்போ சொல்லி ஜெபம் பண்ணிப்பேங்க, என்ன ஆண்டவரே அடுத்த வருஷமாவது ஆலயத்தில் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாத போயிட்டோம்ப்பா அப்படின்னு. கிருபை தருவார், விசுவாசிங்களா? கிருபை தருவார். நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம அங்கே ஆண்டவரை நேசிக்கிறோம், அவர்கிட்ட அன்பு கூறணும் அப்படின்னு கண்டிப்பாக வரும். ஒரு வாரம் வீட்டில் பார்க்கலன்னா எப்படி இருப்பீங்க? இப்போ வர பாலா போன இந்த செல்லு வந்துச்சு, எங்கேயும் என்னது, எங்கேயும் நம்ம ஓட முடியாது, இல்லை எங்கே நம்ம ஒளியவும் முடியாது, ஏன்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி ஃபோன் ஆஃப் பண்ணி ஒரு வாரம் எங்கே இருந்தால் கூட கடைசியாக எங்கே ஆஃப் பண்ணமோ அந்த இடத்த காமிச்சு கொடுத்தோம். அப்படி டெக்னாலஜி இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆண்டவரே நான் உங்கள் ஆலயம் போவோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு நாள் கூட நான் விடவே மாட்டேன், எப்படியா ஜெபம் பண்ணுவேன், தொடர்ந்து ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தருவோம். ஒரு சில வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நம்மளெல்லாம் பார்த்து ஒன்று கேட்பாரு. என்ன கேட்பார் சொல்லி யார் சொல்கிறான்னு பார்க்கலாம். நம்மளெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன கேட்பார்? என்ன கேட்பார்? இப்போ வாட்ச் நைட் சர்வீஸில் வர அப்படி பார்க்குறாரு. ஆண்டவர் ஒரு கண்ணாடி வச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு வசனம் அமிச்சேன், பார்த்தீங்களா? கர்த்தருடைய கண்கள் தேசத்து மேலே இருக்குது, அது தோக்கும் போது முடியும். வாசிங்களா, சொல்லுங்க அந்த வசனத்தை. 11:12 உபோகம் 12:11 ஆவியான நடத்துறாரு. நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா? ஆவியான நடத்துங்க. ஆவியா சில கேள்வி கேட்க சொல்றாரு. உங்களே என்ன சேர்த்து நானும் மாட்டிக்கிட்டேன். உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வசனம் சொல்லுப்பா. உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கண் வச்சு விட்டாரா? தோகத்தில் முடிவு வச்சுட்டாரா? போய் விசாரிக்கிறாரா? மாட்டிக்கிட்டோமா பார்க்குறாரு. அப்படியே பார்க்குறாரு. அப்படியே விசாரிகளை பார்த்து, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி இருந்தீங்க அப்படின்னு ஆண்டவர்களை பார்த்து அப்படியே விசாரிக்கிறார். கோச்சிக்காதீங்க, எக்ஸ்கியூஸ் மீ, ஏதோ இருக்க. நீங்கள் அனைவரோட பதில் எப்படி? ஏதோ இருக்கிற. எப்போதான் போவேன்னு தெரில, போகவே மாட்டீங்க. ஒருவேளை அது கூட சொல்லுவாங்க, எப்போதான் போவோம், அப்போதான் போக மாட்டேன்ற நம்பிக்கை அப்படியே சில இருக்கு. கர்த்தருக்கு சந்தோஷம் பண்ணிக்கல, தேவ சமூகத்தில் தேவ கர்த்தர் பார்க்குறாரு, நம்மளை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உன் இடத்துல ஒரு குறை இருக்குமா, நீ ஆதி நன்மை
ஆதி அன்பை விட்டு ஆண்டவர் மேலே வைத்தார். அந்த ஆலயத்துக்கு வந்த அந்த பயபக்தி, அந்த தேவ பிரசன்னம், அந்த பாடல்கள், துதி, ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுற அவர் மேல் வைத்த அன்பு, அதே அந்த அன்புல ஆதியில் இருந்த அன்பு இன்னைக்கு அநேகர் ஆதி அன்பே என்ன இல்லை அந்த பார்க்க ஒன்னே ஒன்று தான் கேட்குறாரு, சீமோனே சீமோனே நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாய். யோவான் இயேசுக்கு அன்பான சீசன், லாசரு இயேசு நேசித்த சீசன். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம அன்பு சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு இந்த ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கிறதுன்னா நான் உங்களுக்கு அன்பு கூறுவாண்டவர் சொல்லுங்க, அன்பு கூறுவாண்டவர் சொல்றேன். நம்ம ஆண்டவர் மேலதான் நம்முடைய அன்பு, அதனால வேற எது மேலே அன்பு போகக்கூடாது. ஆண்டவர் மேல அப்படிலாம் கர்த்தர் கொடுத்தார் அவ்வளவுதான் அன்பா இருக்கும். ஆனா முழு அன்பு யார் வளரணும்? ஆண்டவர் மேலே. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி அன்பு சொல்ல விரும்புறீங்க? சரி, ஆண்டவர் நம்மளை நேசிக்க, நம்ம எல்லாம் நேசிக்க நினைக்காதீங்க. ஏன்னா யாருமே நாங்கள் நாடகம் போடும்போது இப்படியாக அவுட்ரீச்சில் ஒருத்தர் போய் கேட்போம், உங்களோட தான் இருப்பார் சண்முகம், அவர் பேர். ஏன்பா புகை விடுற, ஏன்பா புகை பிடிங்க, ஏன்பா புகை விடுற அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், நாங்கள் போட்டு இதெல்லாம் எப்போ சொல்கிறேன், நான் சொல்ல 36 வருஷம் முன்னாடி சொல்கிற டைலாக் நாங்கள் போட்டு யோசித்து போட்டு. அப்போது அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், இப்போ இதான் சொல்லியிருப்பாரு, உட்பட்ட மனசை புகை விட்டு ஆத்துறா. இல்லை சொல்ல மாட்டீங்களா? அது இருந்தால் தானே அப்படின்றீங்களா? பார்க்கறது பார்த்தா அது மனசே இல்லை. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த இருதயத்தை ஆண்டவர் கேட்குறேன், நம்ம முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு தேவனாய் கர்த்தரை, உன் தேவனாய் கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவும் நீ அவர்கிட்ட அன்பு கூறுவாயா. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் நோட் பண்ணிட்டு பார்த்தேன், இந்த உலகத்தை நம்ம எதை வேணாலும் எழுதலாம், எதை வேணாலும் எழுதலாம், டோன்ட் கேர். ஆனால் இயேசு அன்பு மாத்திரம் எனக்குவே, இயேசு எல்லாம் மாத்திரம் அதுவே. ஏன்னா அவர் என் மேலே அன்பு கூர்ந்தார், அவர் உங்க மேலே அன்பு கூர்ந்தார், அவர்கள் அன்பா உங்க மேலே அன்பு கூர்ந்தபடிதான் அவங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அட்டன்ஸ் போடுறதுக்கு ஒரு சில வருஷத்துக்கு வருவாங்க, அப்புறம் கடைசியா அப்புறம் ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். இன்னைக்கு அவனை புரிய வைக்கிறார், நம்மளை நேசிக்கிறப்பா, நம்ம நேசிக்கணும். நீ இடத்துல அன்பு கூறுதுன்னா வேதம் சொல்லுது, அவரிடத்துல அன்பு கூறுவலுக்கு சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நீ அன்பு கூறு, உன் நன்மை, நான் சொல்ல போற நன்மை, அந்த நன்மை தானா அவனுக்கு வரும், நீ தேட வேண்டியதே இல்லை. என்னங்க ரொம்ப சோகமாக கை வச்சு உட்காந்து பார்த்து, நன்மை பெற்றோடு வராதுங்க, நன்மை பெறாதுல வரும். நல்லா கதையா இருக்கு. பேர்பாரம் உட்காந்துட்டு நன்மை வரன்ற உள்ள கிடையாது. அப்போ ஆண்டவர்கிட்ட அன்பு இன்னைக்கு நீங்க சொல்ல, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு அன்பு கூறுறேன்ப்பா சொல்லி வாய்ப்பு சொல்லுமா, இயேசுவே உடத்துல அன்பு கூறுறப்பா, உடத்துல அன்பு கூறுறப்பா, உடத்துல அன்பு கூறுவேன், அன்பு கூறுவப்பா, நண்பரே எனக்கு கிருபை தாங்கப்பா. முழங்கால் படி போடுங்க, மேட்டில் இருக்க முழங்கால் முடிஞ்சா முழங்கால் சேர்ல இருக்குங்க, அப்படியே ஜபத்திலே சொல்லுங்க, ஜபிப்போம். ஆண்டவரே இந்த வருஷத்துக்குள்ள நான் இந்த வருஷத்துல எவ்வளோ உங்களை உங்களுக்கு அன்பு கூறாமல் போயிட்டேன்ப்பா, ஆனால் ஆண்டவரே நான் உங்களுக்கு அன்பு கூற எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே என்னை இந்த வேலையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தை உண்மையை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. ஆண்டவரே உங்க அன்பு மாறாதப்பா, நீங்க அழைத்த அழைப்பும் கிருபை வருது மாறாதப்பா, நீங்க நேற்று மீன்று மாறாதப்பா, என்னை நீங்க நேசிக்கிறீங்க. ஆண்டவரே ஆண்டவரே எனக்காக உங்க ஜீவனே கொடுத்தீங்களே, அந்த ஸ்நேகத்தை காட்டில அன்பை காட்டில உலகத்துல ஒன்றும் இல்லப்பா. அப்பா இயேசுவே நான் உங்களை அன்பு கூறுவேன், நான் உங்களை அன்பு கூறுவேன், நான் உங்களை அன்பு கூறுவேன், நான் உங்களை அன்பு கூறுவேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்படி அன்பு கூறும் போது கர்த்தர் உங்களை உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா வேதம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, பொல்லாதாகிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவிலை கொடுக்க அறிந்திருக்கிற போது தம்மை நோக்கி வேண்டுகளுக்கு தேவன் நன்மையான தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஓ
நன்மையான தருவார். இந்த தேவன் அன்பு கூர்ந்தால் போதும். ஹல்லேலூயா. சுகம் தருவார், சுகம் தருவார், சுகம் தருவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜெயம் தருவார். எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறவங்க கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியே எழுதுன கொஞ்ச நேரம் ஆண்டவரே நம்முடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அமைதியாக தேவ சமூகத்தில், தேவ பிரசனத்திலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறப்பா ஆண்டவரே, நேசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே நேசிக்கிறப்பா. கர்த்தாவே நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு கூறுகிற ஆண்டவரே, அன்பு கூறுகிறப்பா. அன்பு கூறுகிற ஆண்டவரே, என்னுடைய பாவங்களா எனக்கு மன்னிங்க. என்னுடைய ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவின் குறைகளா எனக்கு மன்னிங்க. இந்த வேலையில கூட கர்த்தாவே, இந்த 31ஆம் தேதி கடைசி நாளில், இந்த வருஷத்துல கடைசி நாளில் என்னை நான் பிரதிக்கினை பண்ணுகிறேன், என்னை நான் பிரதிக்கினை பண்ணுகிறேன். ஆண்டவரே பொழுது நான் நேசிப்பப்பா, நேசிப்பப்பா. நேசிப்பப்பா. உங்களுடைய அன்பு, உங்களுடைய அன்பு, 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 அன்பு என்னை நிரப்பட்டும். அன்பு நிரப்பட்டோம்ப்பா. சோத்திரம், சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை உன்னை பார்த்து, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தோம். என் நாமத்தை நீ மறுதலியாமல் நீ இதுவரைக்கும் இருந்தபடினாலே நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை உனக்கு காட்டுவேன், உனக்கு காட்டுவேன். உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைப்பேன், அதை ஒருவரும் பூட்ட முடியாது. சாத்தானின் கூட்டத்தில் ஒரு சிலரை உன் பாதத்தை விழும்படி செய்வேன், உன் சத்துருக்கள் உன் பாதத்தை விழும்படி செய்வேன். நான் உனக்கு அன்பா இருக்கிறபடினாலே. ஆவியானவரே, ஆவியானவரே நேசிக்கிறோம், 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 உம்மை நேசிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே உம்மை நேசிக்கிறோம் அப்பா. உம்மை அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. குறைகளை மன்னியும், பாவங்களை மன்னியும், குற்ற மனசை ஆண்டவரே மன்னியும். ரத்தத்தினாலே கழுவப்பா, கேளுங்க, ரத்தத்தினாலே கழுவப்பா. என் மனசாட்சியை குற்றப்படுத்த கூடாது ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே பாவங்களை என்னை குற்றப்படுத்த கூடாது, என்னுடைய மீறுதலை என்னை குற்றப்படுத்த கூடாது. இந்த வேளையில என்ன மன்னிக்கப்பா, என்னை ரத்தத்தாலே கழுவுங்க ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் நேசிப்பேன், மீண்டும் நேசிப்பேன், மீண்டும் அன்பு கூறுவேன். ஓ ஹalleluya. ஓ ரபா கபலா பதரபா. தேவ அன்பு, தேவ அன்பு, தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இப்போது 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 நட முழுவதும் உங்களை நிரப்புகிறார். ரிபா கபபப யாதரா ஷகதரப. ரோமர் 5:5 பிரகாரமாக அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
தலா ஹத்தரபா. பெற்றுக்கொள்ளும் அன்பை, பெற்றுக்கொள்ளும் இயேசு அன்பை, பெற்றுக்கொள்ளும் இயேசு அன்பை, பெற்றுக்கொள்ளும் விடுதலையை, பெற்றுக்கொள்ளும் சுகத்தை. இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல சுகம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும். இப்போது இப்போது ஆதி அன்புக்குள்ளாக ஓ ரக்கபா தரசகாதா ஓ ரிபோ பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க ஆராதனையை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்க வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலை 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 பெற்றுக்கொள்ளுங்கள். கதரசகாதலமா ரிபோ கோபோ ரஹந்தரே ரெபோ போபோ. எழுந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். எழுந்த மகளை பெற்றுக்கொள்ளுங்கள், எழுந்த மகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இவங்க எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் திரும்பிக் கொள்ளுங்கள், திரும்பிக் கொள்ளுங்கள், திரும்பிக் கொள்ளுங்கள். கபரா ஷபலாதரா கபரா தானா ஹங்கலோதோரோ ஹுசிபா தானா ஹங்கோதோரோ. சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்கள்லாம் நம்ம அலோ பண்ணிடுவார். யோபு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவர் வேலை எடுத்து வச்சிருந்தார். அவனையும் அவனுடைய குடும்பம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலை அடிச்சு வச்சிருந்தார். சாத்தானுக்குள்ள வேலைக்குள்ள போக முடியல, அப்படி கண்ணில் மாத்தான் பார்த்தான். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் உத்தரவு கொடுத்துட்றாரு. எதுக்காகன்னா நம்ம விசுவாசத்தை சோதிக்க முடியாது. உங்க விசுவாசம் சோதிக்கும்படியாக இந்த ஆடு சில காரியங்கள் நடந்திருக்கு. அதை கண்டு நீங்க பின்வாங்கி போகக்கூடாது. ஒருவன் பின்வாங்கி போவானால் கர்த்தருடைய ஆத்மா மேல பிரியமா இருக்காது. யோபு சொன்னா பாருங்க, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். ஓ ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, நான் போகும் பாதை அவர் அறிவார். நான் போகும் பாதை அவர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு 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 சுத்த பொன்னாக விலகுவேன். அந்த சோதனை காலத்துல நீங்க சோர்ந்து போவீங்களானா உங்க பலன் குன்றியதான். நீங்க ஆவியான பேசுற மகளே, இந்த 2024 நீ சோர்ந்து போயிட்டிய, உன் பலன் குறுகிப்பா. நான் உன் மேல இருக்கேன், உள்ளுக்குள்ள இருக்கேன். நான் வந்த அன்னைக்கு நீ பலன் அடைந்துட்ட. பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வந்த போது நீ பலன் அடைந்தாய். நானே உனக்கு எத்தனை முறை பலப்படாத, பயப்படாத, பயப்படாத, உன் பலவீனத்தை குறித்து பயப்படாத, உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரண விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்றேன். அவருடைய கிருபையை கொண்டு அந்த பலவீனத்தை மேற்கொள்ள போறேன். அந்த கிருபையை கொண்டு அந்த பலவீனத்தை மேற்கொள்ள போறேன். ஒரு சம்பவத்தை பாருங்க, கடந்து பாருங்க. பக்கத்தில் இருக்காரு, கடந்து பாருங்க. யாரும் சோமனோட பக்கத்தில் இருப்பாரு, கடந்து யோபு அறிக்கை பண்றாரு. நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக அவன் பார்த்துருப்பான். உட்காந்துருக்குது, எங்க உட்காந்துருக்கான்? தெருவில் உட்காந்துருக்கான். கையில் என்ன இருக்கு? ஓடு இருக்கு, வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கான். இவர் வாயில ஒரு பொண்ணை பத்தி பேச நேரமா இது, பொண்ணை பத்தி பேச இடமா இது, பொண்ணை பத்தி பேசுகிற பொண்ணுன்னா லேடிஸ் இல்லைங்க, கோல்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவன் நண்பர்கள் எல்லாம் பார்த்துருவாங்க. பொண்ணை பத்தி பேசுறாரு, கிண்டல் கூட பண்ணிடலாம். அவன் அறிக்கை பண்ண மாட்டான். நான் போகிற பாதை அவன் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக விடுவேன். அதன் பின்பு கர்த்தர் அவன் ஆசீர்வாதத்தை தனியாக கொடுத்த உடனே அவன் பொண்ணாக விளங்குவேன்னா வரவளந்தா பொண்ணு வச்சுக்கோ, பொண்ணை வச்சுக்கோ, தங்கத்தை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டான். நீ பொண்ணாங்க விளங்குவல்ல, நீ பொண்ணு தாயா, நீ பொண்ணு தான், அதனால இது மூங்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனுக்கு பொண்ணு கொடுத்தாங்க. அது ஆண்டவர் சில இடத்துல நாம் ஒரு அன்பு விட்டு தூரம் போகும்போது நம்ம அதிகமாக எது மேலே அனுபவிச்சிட்டோம்னா சில இடத்துல சோதனை அலை பண்ணிடுறாங்க. எதுக்கு தெரியுமா? திருப்பி நம்ம பக்கமாக இழுத்து வருது,
திருப்பி நம்மளை அவர் அன்பு கொண்டு வருது. ஓ ஹல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? என் வாழ்க்கையில் தண்ணீரை நான் கடந்து வந்தேன், சோதனையை ஜெயித்து வந்தேன். ஏன் இன்னும் மதுரையை தாண்டி இங்க எங்க வந்திருக்கிறேன்? 31st நைட் வந்திருக்கேன். அப்படி வந்திருக்கீங்க யாராவது? ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. அப்பா பாடமா? இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டியே நாம் பலத்தார். தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து
நன்றி நன்றி. வேகல நன்றி, எரிந்து போகல நன்றி, முழுகி போகல நன்றி, உடைந்து இடிந்து போகல நன்றி நன்றி. கடந்து வந்துட்டேன், கடந்து வந்துட்டேன். கடக்க பண்ணீங்க, கடக்க பண்ணீங்க, ஓ கடக்க பண்ணீங்க. நன்றி நன்றி நன்றி. அபிஷேகங்களை கலக்க பண்ணது, கிருபைகளை கலக்க பண்ணிச்சு, ஆண்டவரே தாண்ட வைத்தது. நன்றி நன்றி. எல்லா துதிக மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். அப்படியே அமைதியாக